ஆயிரக்கணக்கான கிராஜுவேட்ஸ், எவ்வளோ பெரிய கியூ. இந்த ஜாப் ஃபேர் பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா படித்தா வேலை கிடச்சுன்னு சொன்னீங்களேடா அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வேறு. ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. நம்ம பசங்களை பற்றி கற்றுக்கோன்னு சொல்கிறோம், இதை படி அதை படி நிறைய நம்ம ஐடியா கொடுக்குறோம். பட் ஆனால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்குங்கிறத நம்ம ரியாலிட்டி பேசி தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க, கண்டிப்பாக ஜாப் மார்க்கெட் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. உங்களோட காம்படிஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் மனுஷங்களோட போட்டி போட்டதையும் தாண்டி ஏஐயோட போட்டி போட வேண்டிய காலம் வந்துருச்சு. இல்லாட்டி ஏஐ அவங்க கூட சேர்த்துக்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு தான் தோணுது. நான் ஐடிக்குன்னு மட்டும் கூட டிஃபைன் பண்ண விரும்பல. அன்றைக்கி நடந்த விஷயங்கள் வந்து ஒரு சாம்பிள் சைஸாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயமா எனக்கு தோணல. ஒரு ஸ்டேட்டாவோ இல்லை ஏதாவோ நம்ம நிறைய எங்கேயோ நம்ம மிஸ்டேக் நடந்திருக்கு. நம்ம எந்தளவு கிராஜுவேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த ஈக்குவலண்ட்டான ஜாப் மார்க்கெட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நிறைய கன்சர்ன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உடனே இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு இதுக்குள்ளெல்லாம் நான் வரலங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம். இட்ஸ் நீட் லாங் டேர்ம் சொல்யூஷன். ஏன் இதை பற்றி எந்த விதமான ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே இதை பற்றி இவ்வளோ பெரிய விஷயத்த ஏன் பேசலைங்கிறது எனக்கு புரியல. டெய்லியும் இந்த அந்த கட்சி இந்த கட்சி இதையே தான் டிபேட்ஸில் போகுது. ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே இந்த மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூ அட்ரஸ் பண்ணவே மாட்டேன்றாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் சப்போஸ் இதை பார்த்துட்டு இருக்கோங்க, யாராச்சும் உங்களோட கம்பெனியில் ஒரு டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு விண்டோவை வெளியே வைங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு கொடுக்குற சேலரிங்கிறது நம்மளோட பெரிய அமௌண்ட்டில், உங்கள் கம்பெனியோட பெரிய அமௌண்ட்டில் ஒரு சின்ன பொசிஷன் தான். அதை வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கான ஜாப்னு பார்க்குறத விட ஒரு ஃபேமிலிக்கான லைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னா அந்த டிசிஷன் எடுங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு கைட் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்னும் கூட ரூரலில் இருந்து வர பசங்களுக்கு அந்த எக்ஸ்போஷருங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் சொல்ல விஷயம் என்னன்னா, ஹோப்ஸை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட காம்படிஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக தான்டா இருக்குது. பட் ஆனால் ஹோப்ஸை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் நல்ல நாள் ஒரு நாள் மாற தான் போகுது. மாறும். நல்லது நடக்கணும் நம்ம